வணக்கம். இது பணப்பயிருக்குள்ள சிறுதானியம் இல்லையா? பணப்பயிரண்டா என்ன? முதலாவது எனக்கு அது இந்த வரவிலக்கணம் தெரிஞ்சா சொல்லுங்க. இது கதைக்கிறதுல பார்ப்போம் என்ன மாதிரி அதெல்லாம் இருக்கா இல்லையான்றது. என்னென்னா தொழிலாளர் தினம் மே 1ஆம் தேதி கொண்டாடுறோம். சுந்தர் பிச்சையும் கொண்டாடுவார். கிழமையில ஒரு நாள் வேலைக்கு போறாக்களும் கொண்டாடத்தான் வேணும். எல்லாருமே தொழிலாளிகள், உழைப்பாளிகள். இப்ப வருமானம் இல்லாத ஒரு தொழில், அதாவது வருமானம் இல்லாத ஒரு பயிர் தொழில் இல்லை. நீங்க எந்த விவசாயம் என்றாலும், நீங்க காடு வளர்க்குறதா இருந்தாலும் ஏதோ ஒரு வருமானம், ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் நாங்க செய்யறோம். காடு வளர்க்குறதா இருந்தா என்ன என்ன செய்யறேன்டா கூட வருமானம் இல்லாத ஒரு தொழில் இல்லை. பணப்பயிர் ரெண்டு சொல்றதுக்குள்ள உலகத்தை தான் வேற இறக்கணும். நீங்க நெல் செய்தாலும் லாபத்துக்கு தான் செய்யறீங்க, அதுவும் ஒரு பணப்பயிர் தான். நீங்க சாதாரண ஒரு அருகம்புல்லு வெட்டி வித்தா கூட, அருகம்புல்லு போட்டு அருகம்புல்லு ஜூஸ்க்கு கொடுக்குறோம்னா அதுவும் ஒரு பணப்பயிர் தான். அது எல்லாமே பணப்பயிர் தான். இப்ப நீங்க ஒரு 90 நாள் பயிர் இருக்குது. 90 நாள் பயிரண்டா எல்லா செலவினங்களையும் விட்டு உங்களுக்கு ஒரு 2,70,000 ரூபாய் கையில நிக்குதுண்டா ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் வரும். 3,000 ரூபாய் வரக்கூடிய ஒரு இதுதான் 90 நாள் பயிர்ல வந்து ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் வரும் ஒரு நாளைக்கு. அப்படின்னா நீங்க அந்த தோட்டத்துல வேலை செய்யறீங்களா? ஏன்னாண்டா அந்த தோட்டத்துல நீங்க வேலை செய்யாம வேற ஒரு தோட்டத்துல போய் தொழில் செய்தீங்கன்னாலும் 3,000 ரூபாய் தருவான், கூலியா தருவான். அப்ப நீங்க அந்த தோட்டத்துல வேலை செய்யறீங்க. சரி, அது 90 நாள் பயிர். உங்களுக்கு மொத்த லாபம், தேறிய லாபம் கூட செலவினங்கள் எல்லாம் இதாண்டி ஒரு 5,00,000 ரூபாய் வருதுண்டா உங்களுக்கு சாதாரணமாக ஒரு 6,00,000 வைங்க. 6,00,000 வேண்டா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் வருமானம் பெறுது. 6,000 ரூபாய் வருமானம் பெறுதுண்டா கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் வருமானம் பெறுதுண்டா நீங்கள் அந்த தோட்டத்துல தொழில் செய்யறீங்களா? அந்த நிலத்தை தொழில் செய்யறீங்க. ஏனெண்டா அது சாதாரண வேலைக்கு போனா உங்களுக்கு வராது, கொஞ்சம் கூடுதலான லாபம் பெறுதுண்டா தொழில் செய்யறீங்க. அப்ப இந்த பணப்பயிர் என்று சொல்லப்படுற நிறைய பயிர்களை சொல்லிடும், அதெல்லாம் பெரிய பணப்பயிரான. இப்ப அந்த பணப்பயிர் ஒரு நாளைக்கு நிகர வருமானமாக எவ்வளவு தருகுது என்றதை நீங்க பார்க்கும். நிறைய பேர் அதை கணக்குல எடுக்கிறீல. நீங்க என்ன இப்ப நான் பணப்பயிரன்னு வேற வேற பெயர்கள் சொல்ல விரும்பல. அதுகள் உங்களுக்கு எவ்வளவு வருமானத்தை ஈட்டுது, ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானத்தை ஈட்டுது. இதே கழிச்சு 10 வருஷத்தால உங்களுக்கு எவ்வளவு வருமானத்தை ஈட்டும், 5 வருஷத்தால இவ்வளவு வருமானத்தை ஈட்டும். அது நிலத்தை வளமாக்குதா, இல்லாட்டி நிலத்தின் வளத்தை சுரண்டி கொண்டு போகுதா என்று யோசிக்கணும். நீங்க அவன் சொல்றான், இவன் சொல்றான், அவர் சொல்றார், இவர் சொல்றாருன்றத விட்டுட்டு நீங்கள் வடிவாக சிந்திக்கும். நீங்க சிந்திக்காம இருக்க மாட்டோம், உங்களை எல்லாருமே மண்டையில மிளகாய் அரைச்சி போட்டு போயிடுவாங்க. நீங்க அதை யோசிச்சு வேலை செய்யணும். இப்ப எல்லாமே லாபத்துக்கு தானையா செய்யறது, நீங்க அதை விளங்கணும். நீங்க சாதாரண நெல்லு செய்யறீங்கள், குடக்கம் செய்யறீங்கள், பயறு செய்யறீங்கள், உளுந்து செய்யறீங்கள், எல்லாம் வெள்ளு செய்யறதுல இருந்து எல்லாமே இல்லை. வெங்காயம் போயில செய்யறேன்டா கூட நீங்க அந்த எழுதுல போய் கணக்கு பார்க்கணும். நீங்க ஒரு எழுத்துல கணக்கு பார்க்க வலிக்கிட்டா பிறகுதான் தெரியும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேறிய லாபம் பெறுதுண்டா. நீங்க மொத்த தேறிய லாபம் வந்து உங்களுக்கு அதான் 3,00,000 ரூபாண்டா நீங்க அந்த அதை நீங்க தொழில் செய்யல, தொழில் அதாவது செய்யல, நீங்க அந்த தோட்டத்துல வேலை செய்யறீங்கன்னு தான் இது. திருப்பி திருப்பி இதை யோசியுங்க. ஒரு லாபம் இல்லாம ஒரு தொழிலை செய்து கொண்டு போவீங்களா தான் நீங்க உங்களோட பிள்ளைய விவசாயத்துக்கு வேற பண்றீங்களா? இல்ல தொடர்ச்சியா விவசாயம் செய்யற ஆக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு போகுது. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும், ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இது ஒரு பெரிய ஒரு சவால். நீங்க முதல் லாபகரமாக செய்யணுமெண்டா கணக்கு பார்க்க யோசிங்க, கணக்கு பார்க்க வேறுங்க, கணக்க பாருங்க. இல்லாட்டி கணக்கு பார்க்க தெரியலையா கேளுங்க, அதுங்களை நான் சொல்லித்தரேன். லாபம் இல்லாத எந்த தொழிலையும் செய்யறதை விட்டுட்டு லாபமான வேலையை செய்யுங்க. அதுதான் நாட்டுக்கு நன்மை, உங்களோட வீட்டுக்கு நன்மை. நன்றி.